ரீச்சா 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 உங்களுடைய காசு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். எங்கள்கிட்ட காசை நாங்கள் 3000 ரூபா காசை கொடுத்து நாங்கள் பிச்சை கேட்குற மாதிரி சாப்பாடை போய் கேட்டு நின்று வாங்குற கட்டம். 4 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறோம். 11 பேருக்கு 41,000 ரூபாய் டிக்கெட் போட்டுருக்கிறோம். அதை குழப்பறதுக்கு சொல்லி கொஞ்சம் பேர் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து உணவே கிடைக்கல. ரீச்சா உரிமையாளர் BK பாஸ்கரன் அவர்களால் வந்து நாளைக்கு நாளண்டைக்கு இருந்த உணவு திருவிழா வந்து தற்காலிகமாக இடம் நிறுத்துறேன். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் RJ தமிழா, நான் உங்கள் KJ திவா. ஓகே, எங்கே ஃபேஸ்புக்கோ இல்லை எந்த சோஷியல் மீடியாவை திறந்தாலும் வந்து ரீச்சா 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 ரீச்சான்னு சொல்லி அந்த பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இந்த காணொளி என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அவங்களுக்கு தெரியும். நாங்களும் ஆரம்ப கட்டத்தில் போயிட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாதம் இல்லை 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் வந்து அங்கே ரீச்சால் இருக்கிற அந்த நிறைய விஷயங்கள் சம்மந்தமாக வந்து நாங்கள் காணொளி பதிவாக செஞ்சு உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன். நாங்கள் கிட்டத்தட்ட 2 வீடியோ 3 வீடியோவாக நான் போட்டிருந்தேன். நான் வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வடமாகாணத்தில் அதுவும் வந்து ஒரு தமிழரால் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இப்படி என்ன சொல்கிற ஃப்ரீ டைம்களில் போய் சில் பண்ணி, அதாவது ஃபன் பண்ணிட்டு வர்றதுக்கு உண்மையிலே வந்து ஒரு நல்ல இடம். அண்ட் வந்து அது ஒரு தமிழரால் மேற்கொள்ளப்பட்டு இப்படி ஒரு பெரிய அளவில் செய்கிறாங்கன்றதுக்கு நம்மளும் வந்து பெருமைப்படணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுத்தத்துக்கு பிறகு வந்து நிறைய என்ன சொல்கிறேன், நம்மளோட இனம் வந்து பின்தங்கி போனதாக வந்து நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட சொந்தங்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு போய் அங்கேருந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இங்கே போட்டு இங்கே இருக்கிறவங்கள வளப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரன்றது வந்து உண்மையிலே வந்து நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பீங்க. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அந்த வகையில் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கிட்ட வந்து வேலை செய்கிறாங்க. அதை தாண்டி வந்து உண்மையிலே இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை ஒரு தமிழரால் செய்யப்படுறதுன்றதை தாண்டி நம்மளும் அது வடமாகாணத்தில் இருக்குது. இப்போ நான் வந்து கிழக்கு மாகாணம், ஆனால் வடமாகாணத்தில் இருக்குன்றதை வச்சுக்கொண்டு நம்ம பெருமைப்படணும். ஸோ அப்போ அங்கே ரீசெண்ட் டைம் கிட்டத்தட்ட இந்த 8ஆம் மாதம் 7, 8, 9ஆம் தேதிகளில் வந்து உணவு திருவிழா என்று சொல்லி ஒரு திருவிழா நடைபெறதாக வந்து தெரிவிச்சிருந்தவங்க. அது சம்மந்தமாக வந்து நிறைய ப்ரொமோட் வீடியோக்கள் என்ன சொல்கிறேன், இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லை ரீச்சாவில் நடக்கிறது. வந்து இதோட வந்து 3ஆவது வருஷமாக வந்து நடக்குது. இதுக்கு முதல்ல வந்து 2 வருஷம், அதாவது போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வந்து இந்த உணவு திருவிழா வந்து நடந்திருந்தது. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டக்களப்பிலையும் தான் கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த உணவு திருவிழாக்கள், அடுத்து இந்த பனை திருவிழா அப்படின்னு சொல்லி தமிழர் அந்த பண்பாடை பேசக்கூடிய மாதிரி வந்து சில உணவுகளை வச்சு கொண்டு நிறைய இப்படியான கண்காட்சிகளை வந்து செய்வாங்க. அந்த இடங்களில் போய் நம்ம பார்க்கக்குள்ள நிறைய என்ன சொல்கிறது, நம்ம சாப்பிடாத உணவுகள் இருக்கும், அல்லது வளமையாக சாப்பிட்ற உணவுகளையும் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம புதுசாக சில உணவுகளை போய் பார்க்கக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டோம். அது அந்த காலத்தில் வந்து மூலிகையால் செய்திருப்பாங்க. அப்படி எல்லாம் வந்து இருக்குது. அப்படியான கண்காட்சிகள் நடக்கிறதன் மூலம் வந்து இப்படியான உணவுகளோ இல்லை நமக்கு வந்து அதை பார்க்கக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். அண்ட் வந்து தமிழர் அந்த பாரம்பரியம் வந்து அழிஞ்சு போகாத மாதிரி வந்து இருக்கும். உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம்னு தான் சொல்லலாம். அந்த வகையில் அதை ஒரு முன்னுதாரணமாக வச்சு கொண்டு வந்து ரீச்சாவில் இப்படி 2 வருஷமாக வந்து தொடர்ச்சியாக நடந்தது. இந்த வருஷம் 3ஆவது வருஷமாக நடந்தது. ஸோ அப்போ இந்த வருஷம் உண்மையிலே அப்போ தொடர்ச்சியாக 2 வருஷம் நடந்ததால் நிறைய மக்களுக்கு தெரியும், அங்கே போனால் வந்து நல்லா சாப்பிடலாம், வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து இந்த வருஷம் வந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்து போயிருந்தவங்க. ஏன் இப்போ கூட நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நின்றிருந்தோம்டா நானும் வந்து போயிருப்பேன். உண்மையிலே ஒரு முக்கியமான பிரச்சனை சம்மந்தமான என்னாலையும் வந்து போக முடியாத நிலையால் தான் நான் இங்கே நிற்கிறேன். ஆனால் இருந்தாலும் வீடியோக்களை பார்த்து கொண்டது நான் எங்களோட வீட்டிலிருந்தும் எங்களோட அண்ணாக்கள் அக்காக்கள் எல்லாம் வந்து கேட்டிருந்தவங்க போவோமோன்னு சொல்லி. அதே மாதிரி வந்து இலங்கையை ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களாக இருக்கட்டும், சிங்கள மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த ஃபெஸ்டிவலை வச்சுக்கொண்டு, அதாவது உணவு திருவிழாவை வச்சுக்கொண்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நிறைய பேர் வந்து போயிருந்தவங்க. ஆனால் போன நிறைய பேர் வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி வந்ததாக நீங்கள் நிறைய காணொலியில் பார்த்துருப்பீங்க. அது எப்போ நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம், அதாவது 8ஆம் மாதம் 8ஆம் தேதி நினைக்கிறேன். அதாவது நேற்றைய தினம் சட்டர்டே வந்து இந்த பிரச்சனை வந்து வந்திருந்தது. ஸோ இதே நடந்தது என்னத்துக்காக நடந்தது என்று சொல்லி எந்த கண்ணோட்டத்தின் மூலம் வந்து ஒரு சின்ன பதிவு நான் இதில் தரப்போகிறேன். அண்ட் இது சம்மந்தமாக நிறைய விமர்சனங்கள் என்ன சொல்கிறேன் ரீச்சா சம்மந்தமாகவும் வச்சிருந்தவங்க, அது சம்மந்தமாகவும் இந்த காணொலியில் வந்து நான் சொல்ல போகிறேன்.
ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 வருடமாக தொடர்ச்சியாக அந்த உணவு திருவிழா நடந்ததை வச்சுக்கொண்டு இந்த வருஷமும் வந்து அந்த உணவு திருவிழா செய்கிறதுக்காக இந்த 8ஆம் மாதத்தை சூஸ் பண்ணி 7, 8, 9ஆம் தேதிகளில் வந்து இந்த உணவு திருவிழா பெரும்பாலும் என்ன சொல்கிறது மிக விமர்சையாக நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ரீச்சா உரிமையாளர் BK பாஸ்கரன் அவர்களால் வந்து ரீச்சா பேஜிலேயே இருக்கட்டும் அண்ட் வந்து சில சோஷியல் மீடியா நண்பர்களால் வந்து ப்ரொமோட் செய்திருந்தவங்க நாங்கள் கூட அங்கே நின்றுருந்தோம்னா சம்டைம் இந்த ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம். இங்கே நிற்கிறதால வந்து சம்டைம் போக முடியாது வந்துன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிக்கொள்ளுங்க. சரி, இப்போ நேற்றைய தினம் நடந்த, அதாவது சனிக்கிழமை நேற்றைய தினம் நடந்த அந்த அதாவது அவங்கள் கட்டுக்கோப்பு, அதாவது என்ன சொல்கிறேன், அவங்களும் ஒரு விதிவிலக்கு இல்லாமல் வந்து நிறைய மக்களை வந்து அதாவது இப்படியான ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டால் என்ன சொல்கிறேன், இப்போ நம்மளும் ஆசையாக தொடர்ச்சி 2 வருஷம் நடந்தது, இந்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதுன்னு சொல்லி நம்மளும் ஆசைப்பட்டு வந்து அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்புவோம். அப்போ அந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சி போன நிறைய மக்கள் வந்து ஏமாந்துட்டாங்க. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே அந்த உணவு திருவிழாவுக்கு நார்மலாக நான் நினைக்கிறேன் ரீச்சாக்குள்ளே போகிறேன்னு சொல்லி சொன்னால் 500 ரூபா நினைக்கிறேன் வந்து என்ட்ரி டிக்கெட். எனக்கு சரியாக தெரியலை, நான் முதல் போட்ட காணொலியில் இருக்கும், போய் பாருங்க. ரீச்சான்னு சொல்லி ஒரு அப்பும் இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து. அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த உணவு திருவிழாவுக்கு வந்து 3000 ரூபா, அதாவது என்ட்ரி ஃபீஸ் வந்து 3000 ரூபா. அங்கே இருக்கிற என்ன உணவு வேணால் நீங்கள் ருசித்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ப்ரொமோட் பண்ணியிருந்தவங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த பிரச்சனைக்கு அப்புறமா வந்து 3500 ரூபா வாங்கினதாக வந்து காணொலிகளில் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு என்ன மாதிரின்னு சொல்லி தெரியாது. 3500 ரூபா கட்டணம் வரவிட்டு உள்ளுக்கு எடுத்திருந்தவன். ஆனால் அந்த 3500 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி அவன் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்ததா, அந்த உணவுகள் எல்லாம் இருந்ததா, தேவைக்கேற்ற மாதிரி கொடுத்துச்சுன்னு சொல்லி கேட்டால் உண்மையிலேயே இல்லை. அடுத்து வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து 2000 ரூபா காசு கட்டி போனன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. 3 வயசு பிள்ளைக்கு 3 பேருக்கு 2000 ரூபா, அப்படி 6000 ரூபா காசு கட்டி இருக்கிறோம். அப்போ ஆரம்பத்தில் 3000 ரூபான்னு சொன்னவங்க, அதுக்கப்புறமா 3500 ரூபா வாங்கியிருக்காங்க. திரும்ப 2000 ரூபா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. இது எந்த மாதிரின்னு சொல்லி தெரியல. நிறைய பேர் அவங்கள்ட்ட அந்த பிரச்சனைகளை இந்த டிக்டாக் மூலம் வந்தோ இல்லை ஃபேஸ்புக் மூலம் தெரியப்படுத்தினதுக்குள்ள எங்களுக்கு வந்து தெரியும். அது சம்மந்தமான அந்த காணொலியிலும் இருக்குது, கிளிப் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. Time right now 8:30. புக் பண்ணது இவளுக்கு தெரியும் எவ்வளவு சனம் புக்கிங் வந்திருக்காண்டு. இங்க என்ன மாதிரி ஒழுங்கு இருக்குன்னா புக்கிங்க நிப்பாட்டி இருக்கணும். இவள் ஒரு கட்டம் வரைக்கும் புக்கிங்க நிப்பாட்டு இல்லை. அப்ப சனம் தொடர்ந்து புக் பண்ணினது அவைக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்கல. இவ்வளவு சனத்தை கூப்பிடுறவியல் ஒரு இடத்துல ஒழுங்கான ஆர்கனைசேஷன் முழுக்கப்பல. ஏன்னா நாங்கள் 4 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறோம்.
11 பேருக்கு 41,000 ரூபாய் டிக்கெட் போட்டுருக்கிறோம். வந்த 2 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளைக்கு 3 பேருக்கு 2,000 ரூபாய் அப்படி 6,000 ரூபாய் காசு கட்டி இருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு ஒரு தண்ணி போத்தல் கூட 2 மணிக்கிழமை எங்களால் கொடுக்கலாமே இருக்கு. அப்ப வேண்ட ஒழுங்குபடுத்தல் பிள்ளைன்றதான அர்த்தம். நீங்கள் எந்த வீடியோவை எதுல வேணுமென்றாலும் போடுங்க, என்ன முகத்தை போட்டு வடிவா நான் கதைச்சதா வடிவா போடுங்க, என்ன கேஸ் என்றாலும் என்ற பேர்ல பதிவு பண்ண சொல்லுங்க. ஸோ இவங்க சொன்ன கருத்து தான் கிட்டத்தட்ட 3,500 ரூபா டிக்கெட் கொடுத்து வந்து நான் 3,000 ரூபான்னு சொல்லி சொன்னவங்க. ஆனால் 3,500 ரூபா கொடுத்து வந்து நான். ஆனால் அப்படி வந்தும் கூட எங்களுக்கு சரியான முறையில் சாப்பாடு எதுவும் கிடைக்கல. கொஞ்சம் தான். இப்போ உண்மையிலே வந்து இப்போ எல்லா சாப்பாடும் சுவைச்சு பார்க்கணுன்றதுக்காக வந்து ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த போர்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை விட மிக குறைவான அளவு தான் எங்களுக்கு உணவு கிடைச்சது. சில பேருக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வந்து உணவே கிடைக்கல. அப்போ ஏன் வந்து நீங்கள் தப்பாக ப்ரொமோட் பண்ணி எல்லா மக்களையும் அழைச்சி வந்து சாப்பாடு இல்லாமல் எங்களை திருப்பி அனுப்புனீங்கள். இப்போ எங்கள்கிட்ட காசை நாங்கள் 3,000 ரூபா காசை கொடுத்து நாங்கள் பிச்சை கேட்குற மாதிரி சாப்பாடை போய் கேட்டு நின்று வாங்குகிற கட்டம் எங்களுக்கு வந்தது அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள்ட அந்த கருத்தை தெரிவிச்சிருந்தவங்க. உண்மையிலே இதை பார்க்க போனால் நியாயம்ன்றதுன்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி மக்கள் அவங்கள்ட காசை கொடுத்து போகிறாங்க. இப்போ நானாக இருந்தாலும் இந்த 3,000 காசை கொடுத்து நான் என்ன எதிர்பார்ப்போம், இங்கே போகிறோம், இங்கே இந்த காசை கொடுக்குறோம், எல்லா சாப்பாடையும் வந்து சாப்பிட்டு பார்க்கணுமென்ற, அதாவது சுவைச்சாச்சும் பார்க்கணுமென்ற ஒரு ஆர்வத்தோடு போவோம். இப்போ 3,000 சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேர் நாங்கள் போகிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 30,000 ரூபா வந்து போகுது. அப்போ 30,000 ரூபா காசை கொடுத்து போகிறோம். இதே 10 பேர் வந்து 30,000 ரூபா காசுக்கு வெளியிடங்களில் சமைக்கிறேன்டா சூப்பராக சமைச்சு சாப்பிடலாம். ஆனால் எல்லா சாப்பாடையும் சாப்பிடணுன்ட்டு போனோம். எங்களுக்கு வந்து பந்தியில் நின்று அடிபடி படக்கூடிய மாதிரியும் சாப்பாடு சில இடங்களில் இல்லைன்ற என்று சொன்னால் வந்து எங்களுக்கு தானே என்ன சொல்கிற ஏமாற்றம் என்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. அதை நாங்கள் உண்மையிலே என்ன சொல்கிறோம், அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் கதைக்கணும் அந்த விஷயத்தில் வந்து. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்ல போனால் வந்து நிறைய மக்கள் அவங்களோட ஆதரவை தெரிவிக்கிற விதமாக வந்து ரீச் ஆக போயிருந்தவங்க. உண்மையிலே என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்து வளமையாகவே ரீச் ஆகல ஆக்கள் நிறைய பேர் இருக்கும். நாங்கள் நார்மலாக இப்போ சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து நிறைய பேர் ரீச் ஆக போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்டா கிட்டத்தட்ட 400 பேரை வச்சு வேலை செய்கிறான்னு சொல்லி சொன்னால் யோசிச்சு பாருங்க. அது பெரிய ஒரு பரந்த நிலப்பரப்பு. அதுக்குள்ளே போய் பார்க்கக்குள்ள நமக்கு தெரியும் இப்படியெல்லாம் விஷயம் செய்திருக்காங்களோ, இப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். அது நார்மல் டைமில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா. அப்போ நான் கூட இந்த ப்ரொமோட் பண்ணக்குள்ளே ஜோதிச்சன் வந்து கட்டுக்கோப்பு இல்லாமல் மக்களை வர சொல்கிறாங்க. அங்கே போனால் இப்படி வந்து அவங்களுக்கு அவ்வளோ இருக்கும், சாப்பாடு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்போ ஏனெண்டா இப்போ நீங்கள் நார்மலாக சொல்கிறேன்டா பாருங்க. இப்போ கதிராமத்துக்கு போன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா? அதை தாண்டி எங்கேயாவது அன்னதானமோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்க கோயில்கள் எல்லாம் வந்து ஃப்ரீயாக அந்த ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த டைமில் கூட நிறைய க்ரௌட்டுக்குள்ளே அடி பட்டு தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுன்றதால வந்து இப்போ காசை கொடுத்தாலும் நிறைய மக்கள் அந்த ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்போ இப்படி அவங்களுக்கு சரியாக அந்த சாப்பாடு போய் சேரும். அப்போ சம்டைம் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் என்ன சொல்கிறேன், அங்கே இருக்கிற செக்யூரிட்டி மாரை வச்சு சரியாக அந்த லைனுகளில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறாங்களோ, நிறைய பேர் வந்தால் இப்படி நம்மளும் போய் அடிபடிப்படுத்தான்னு சாப்பிட வேண்டி வரும்னு சொல்லி நானுமே சத்தியமாக நான் திங்க் பண்ணேன், யோசிச்சேன் நான் அந்த நேரத்தோடைய வந்து. அப்போ நான் ஒரு விதமாக யோசிச்சிருந்தேன், சம்டைம் வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஆக்கள் தான் உள்ளே எடுப்பாங்க போல், அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க போல் அப்படியும் யோசிச்சிருந்தேன் நான் வந்து. ஆனால் அங்கே தான் வந்து அந்த ரீச்சாவில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துட்டு. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பாடுன்னு சொல்லி இப்போ எல்லாரையும் வரைய சொல்லிவிட்டு, ஆனால் வந்து ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத ஆக்களை வந்து உள்ளே விட்டுட்டாங்கன்னா அவங்க தான் என்டர் பண்ணிக்காங்க, உள்ளுக்கு வந்து எடுத்துருக்காங்க. அப்போ உண்மையிலே வந்து இப்போ நான் சொல்கிறேன், இப்போ உதாரணத்துக்கு இப்போ சில பேருக்கு அது கோபம் தூண்டலாம் நான் கதைக்கிறது. இப்போ நான் ஒரு 1000 பேருக்கு வந்து இன்றைக்கி சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எல்லா சாப்பாடும் 1000 பேருக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குண்டா அந்த 1000 பேரை தான் உள்ளே எடுக்கக்கூடிய மாதிரி வந்து இருந்திருக்கணும். அந்த 1000 பேரை உள்ளே விட்டுட்டு மிச்ச பேரை வந்து கண்டிப்பாக அலோட் பண்ணியிருக்கக்கூடாது. அதே நேரத்தோட ப்ரோமோட்டில் சொல்லியிருக்கலாம், இத்தனை பேர் தான் அலோட் பண்ணுவோம், இத்தனை பேர் வாங்குவோம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரீச் உரிமையாளர் அவங்கள என்ன நினச்சிருக்காங்கடா, பாஸ்கரன் என்ன நினச்சிருக்காருன்னு சொல்லி சொன்னால், நேரத்தோட வந்து போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தானே நடந்தது. ஸோ அப்போ அதுக்கப்புறமா இந்த வருஷம் வந்து அதே மக்கள் தான் வருவாங்க. அப்போ போன வருஷம் மேனேஜ் பண்ணிட்டோம், அப்போ இந்த வருஷம் மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு சில பிரச்சனைகளால் வந்து உண்மையிலே கடங்காத மக்கள் நிறைய பேர் வந்து, இல்லை பாஸ்கரன் அண்ணாவும் ஒரு சில வீடியோக்கள் போட்டிருந்தவர் வந்து ஏண்டா அவங்க தெரியும், அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே நிறைய விமர்சனங்கள் கேட்டுக்கொண்டு நிறைய பிரச்சனைகள் ரீசார்ஜ் சம்மந்தமாக வந்து வந்துருக்கு. நாங்கள் நேரடியாக போக்குள்ள கூட எங்கள்கிட்ட அது சம்மந்தமாக வந்து கதைச்சிருந்தவங்க வந்து. அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் வந்து இவ்வளவு என்ன சொல்கிறது இந்த இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டு போகிறார். அப்போ அவங்க ஒரு சில பேராலையும் வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கலாம்ன்ற மாதிரி அவர் கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கார். ஆனால் நிறைய மக்கள் போய்
அங்கே சாப்பிட போனதால் நிறைய மக்கள் உள்ளே போனதால் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை. அதான் உண்மையான பிரச்சனை. எங்கள்கிட்ட காசு கொடுத்தே நாங்கள் ஏமாந்து நிற்கிறோம், நாங்கள் பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து நிற்கிறோம்னு சொல்லி நிறைய அவங்கள மக்கள் அந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தவங்க. ஆனால் உண்மையிலே நான் எந்த தனிப்பட்ட அனுபவத்தை நான் சொல்ல போனேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீச் ஆகக்குள்ள என்றாகக்குள்ள நானும் தமிழ் ரோஸும் போயிருந்தேன். நாங்கள் நினைக்கிறேன் நாங்கள் என்றாகக்குள்ள வந்து இப்படி நாங்கள் சொல்லிட்டு தான் போனோம். நாங்கள் இப்படி காணொலி பதிவுக்காக வரோம். இப்போ எங்களை வந்து ப்ரொமோட்டுக்கு கூப்பிடல, நாங்கள் காணொலி பதிவுக்காக போயிருந்தாங்க. அங்கே வந்து நிறைய தமிழர்கள நினைவாக வந்து நிறைய என்ன சொல்ல நினைவு சிலைகளாக இருக்கட்டும், தமிழில் முன்னுதாரணமாக வச்சுக்கொண்டு நிறைய விஷயங்கள் உள்ளே வந்து வச்சிருக்காரு. அப்போ உண்மையாக வந்து அதை வரவேற்கத்தக்கதாக இருக்கணுன்றதுக்காக வந்து நாங்களும் காணொலி பதிவுக்காக போயிருந்தாங்க. அப்போ நாங்கள் போயிருந்த டைம் வந்து எங்களை உண்மையிலே வேறு லெவலில் கவனிச்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் காணொலி பதிவு செய்கிறதுக்கு போனதுக்காக வந்து அப்படி உங்களை கவனிச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை. அங்கே வந்த அந்த என்ன சொல்கிறேன் வாடிக்கையாளர்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லி சொன்னால் ரீச்சாக பார்க்க வந்த அந்த சொந்தங்களாக இருக்கலாம், அவங்கள்ட்ட அந்த பொதுமக்கள்கிட்ட வந்து நாங்கள் அவங்களோட கருத்தை கேட்டுருந்தாங்க. உண்மையிலே ரீச் அப்படி இருக்குது, அவங்களோட சர்வீஸ் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கக்குள்ள அவங்க சொல்லியிருந்தாங்க, உண்மையிலே நல்லா இருக்குது தம்பி, எங்களுக்கு இங்கே வந்துட்டு போனவர் திரும்ப இன்னொருக்க வரணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தவங்க. உண்மையிலே அது வரவேற்கத்தக்க விஷயம். பாஸ்கரன் அண்ணாவோட எல்லாரோடையும் இப்போ அதாவது இந்த 7ஆம் தேதி நடந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த வித பிரச்சனையும் வரல. அங்கே போனவங்க எல்லாரும் அழகாக அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு என் பாஸ்கரன் அண்ணாவை பற்றியும் நிறைய பேர் சொல்லியிருந்தவங்க. எல்லா மக்களோடையும் அழகாக வந்து கதைக்கிறார். பெரிய தனம் இல்லாமல் என்ன சொல்கிற, கொஞ்சம் பணம் இருந்தாலோ கொஞ்சம் அந்த தன்னை தானே உயர்த்தி கதைக்கிற மாதிரி கதைப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எல்லா மக்களோடையும் வந்து நல்லா பேசுகிறார் அண்ணா வந்துன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தவங்க. ஸோ அப்போ அந்த இதெல்லாம் பார்த்து நானும் சந்தோஷப்பட்டேன். நான் சம்டைம் போக கிடைச்சா கடைசி நாள் ஆச்சும் போவோம் அப்படின்ட்டுலாம் யோசிச்சிருந்தேன் நான் வந்து. ஆனால் அசம்பாவிதமாக வந்து நேற்றைய தினம் அந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு, அதாவது கட்டுக்கடங்காத நிறைய மக்கள் வந்து உள்ளே வந்ததாலேயும் இவங்களை எலோட் பண்ணதாலேயும் வந்து அந்த சாப்பாடுகள் முடிஞ்சு நிறைய மக்கள் வந்து நாங்கள் தூரடங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புத்தளம், சிலாபம், மட்டக்களப்பு, ரிங்கோமலை அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையும் அந்த மக்கள் வந்திருந்தவங்க. அப்போ வந்த எங்களுக்கு இந்த ஏமாற்றம் தான் நடந்தது. ஏன்னா வடமாநிலத்திலேருந்து போகிறன்றது வேறு. இப்போ மட்டக்களப்புலேருந்து ரிஜாக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 7 ஹவர் 15 போகணும். அப்போ 7 ஹவர் 15 நாங்கள் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏமாற்றம் தான் நடந்தது. எங்களை கடைசியாக கையேந்திர வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சண்டை போட்டிருந்தவங்க. அதுக்கான மன்னிப்பு கோரி பாஸ்கரன் அண்ணா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தவர். அந்த வீடியோவும் நான் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். அன்பிக்கினிய சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. ரீச்சாவனுடைய உணவு திருவிழா 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி என்று சொல்லி நீண்ட காலமாக ப்ரமோஷன் செய்து நல்ல வடிவாக போய்கொண்டிருந்தது. நேற்று வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக ஆரம்பித்து நல்லபடியாக முடிந்தது. இன்று சனிக்கிழமை அதிக அளவிலான மக்கள் பெருக்கெடுத்து வந்ததுனால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுது. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் ரீச்சா குடும்பத்தின் சார்பாக. உங்களுக்கு இன்றைக்கு வந்து திருப்தி இல்லை, நீங்கள் சாப்பிட இல்லை, இல்லை சாப்பாடு குறைவாக இருந்தது என்று சொல்கிற அத்தனை பேருக்கும் காசு திருப்பி போடலாம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு. இன்றைக்கு ஏற்கனவே வந்து ஒரு 1500 பேருக்கு மேலே காசு திருப்பி கொடுத்து தான் விட்டுருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய காசை நீங்கள் ஃபோன் பண்ணி ரீச்சாவனோடாக திங்கக்கிழமையிலேருந்து நீங்கள் ரீச்சாவனுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து உங்களுடைய காசு திருப்பி பெற்றுக்கொள்ளலாம். ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய ஆதரவுக்கு, நீங்கள் அந்த சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் எல்லாரும் வந்ததுனால ரொம்ப சிரமப்பட்டு போனோம். உங்களை ரொம்ப சிரமப்படுத்தி போட்டோம். மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட மன்னிப்பு கோர்றேன். இது மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் காலங்களில் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கொள்கிறோம். சரி, இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கள் ரீச்சா உரிமையாளர் பாஸ்கரன் அண்ணா போட்ட அந்த காணொலியை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையாக இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு தெரிஞ்சு கொண்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற விதமாக வந்து அண்ணா தாழ்மையாக அந்த விஷயத்தை வந்து கழிச்சு போடுறாரு. இதே வேறு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு யாரையும் வச்சு கைக்க வச்சு போட்டு தான் வந்து போயிருக்கலாம். ஆனால் வந்து அவர் கதைச்சது மட்டும் இல்லாமல் வந்து உண்மையாக சொல்லியிருக்கார், உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு திருப்தி இல்லைன்னு சொல்லி சொன்னால் ரீச்சாவை தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு திரும்ப நாங்கள் அந்த காசை தந்துடுவோம் அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட 1500 பேருக்கிட்ட காசை நாங்கள் திரும்ப கொடுத்துட்டோம். நேற்றைய தினமே நாங்கள் வந்து திரும்ப கொடுத்துட்டோம். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு சில பேருக்கு கொடுக்காம இருக்கலாம். அவங்க போயிட்டு நீங்கள் வீட்டை போயிட்டு எங்களுக்கு இது உண்மையிலே உங்களோட மனசாட்சிக்கு நிறைய பேர் வந்து சில டைம்
பொய்யா கூட நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு பொய்யா கூட ஏன்னா 7ஆம் தேதி போனவங்க இந்த கம்ப்ளைண்டும் பண்ணலை 8ஆம் தேதி தான் அந்த பிரச்சனை வந்து நடந்தது. அப்போ 7ஆம் தேதி அதுக்கப்புறமா போனவங்க கூட சம்டைம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த என்ன சொல்கிறேன் காசை ரீஃபண்ட் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். ஆனால் வந்து அவங்கள அப்படி செய்யாதீங்க. உண்மையிலே நீங்கள் போனீங்க உங்களோட காசுக்கு அது ஒர்த் இல்லைன்னு சொல்லி உங்களோட மைண்ட் செட்டுக்கு இருந்தால் நீங்கள் ரீச் ஆகல தொடர்பு கொண்டு அந்த காசை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் வந்து அண்ணா வந்து சொல்லியிருந்தவர். ஏன் இப்போ உடனே இந்த பிரச்சனை நடந்ததால் உடனே இந்த ஃபெஸ்டிவல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு அதாவது இன்றைய தினம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து அடுத்தது நாளைக்கு நடக்க போகின்றது நினைக்கிறேன். ஸோ 10ஆம் தேதி வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த 2 நாளையும் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவர். ஏனெண்டா அசௌகரியத்துக்கு அங்கே வேலை செய்கிறவங்களோடையும் சண்டைக்கு போகிறாங்க அந்த மக்கள். அந்த மக்களும் வந்து கவலைப்பட்டு கொண்டு நிற்கிறாங்கன்றதுக்காக வந்து அதை நிப்பாட்டிட்டார். அண்ட் இந்த காலகட்டத்தில் ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் திரும்ப அவங்களோட பணம் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவர். அதுக்கு ஒரு 2-3 நாள் டைம் கட்டிருந்தவர். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீண்டும் ஒரு துன்பமான செய்தியோட வாரன். நாளைக்கு நாளண்டைக்கு இருந்த உணவு திருவிழா வந்து தற்காலிகமாக இடநிறுத்துறேன். காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த உணவு திருவிழாவுக்கு தூரடங்களில் இருந்து புத்தளத்திலேருந்து சிலாபத்திலேருந்து மட்டக்களப்பிலேருந்து திருவண்ணாமலையிலேருந்து தூரடங்களில் இருந்தெல்லாம் வந்து இந்த உணவு திருவிழாவை ரசித்து இதை இந்த யாழ்ப்பாணத்து உணவுகளை சுவைக்கணும் என்ற நோக்கத்துக்காக வரக்கூடிய மக்கள் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ளே வந்து அதை குழப்புறதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்து அது எல்லாத்தையுமே அவர்களுக்கும் கஷ்டங்களை கொடுக்குறத என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. அதே நேரத்தில் வந்து என்னோட வேலை செய்கிற ஆக்கள் வந்து எனக்கு இனிமேல் என்னோட இம்பார்ட்டன்ட். என்னோடய வேலை செய்கிற ஆக்கள் வந்து என்னுடைய தொழிலாளர்கள் இல்லை என்னுடைய உறவுகள். ஸோ அவர்களுக்கு ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் அதை காசு பணம் பேர் புகழ் எல்லாத்துக்கும் மேலால் அவர்களை நேசிக்கிறேன். ஸோ அவர்களுடைய பாதுகாப்பு என்னை நம்பி வரக்கூடிய என்னுடைய உறவுகள் பிரச்சனை இல்லாமல் போகணும், அவர்களுக்கு வந்து சிரமங்கள் ஏற்படக்கூடாது என்ற காரணத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இருந்த உணவு திருவிழாவை முழுதாக இடநிறுத்துறேன். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண எல்லாரும் உங்களுடைய காசு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். ஒரு விதத்துலையும் யோசிக்காங்க, ₹1 காசு கூட எனக்கு வேண்டாம். உங்களோட காசு உங்களோட அக்கௌண்ட்டில் திங்கள் செவ்வாய்க்கிழமை இடையில் எல்லா ஸ்டாஃபும் வந்ததுக்கு பிறகு அட்மின் எல்லாம் பார்த்து எல்லாம் கணக்கு பார்த்து உங்களுடைய கணக்குகள் எல்லாமே உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துவிடும். அதே மாதிரி மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கும் உங்களுக்கு திருப்தி இல்லை, நான் சாப்பிட இல்லை, எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லி உங்களோட மனச்சாட்சிக்கு நேர்மையாக நீங்கள் காசை கிளைம் பண்ணுறேன்னு சொல்லிச்சுன்னா தாராளமாக ஃபோன் பண்ணி கிளைம் பண்ணலாம். உங்களுடைய காசு உங்களுடைய அக்கௌண்ட்டில் போடுவேன். அதே மாதிரி இன்றைக்கும் நிறைய பேர் காசை கொடுத்து தான் விட்டுருக்கிறோம். உங்களோட காசை வச்சு ரீச்சாக நடத்தணுமெண்டோ நான் உழைக்கணுமென்ற நோக்கம் இல்லை. இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக வந்து எதிர்காலத்தில் இதை கொண்டு வரணும் இந்த உணவு திருவிழாவை என்று சொல்லி தான் தொடங்கினது. அதனால் எங்களோட வேலை செய்யக்கூடிய என்னுடைய உறவுகளுக்கும் இங்கே என்ன நம்பி வரக்கூடியவர்களுக்கும் சிரமங்கள் ஏற்படுவதை நான் முழுதாக நிறுத்த வேணும். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு ஒரு சரியான முறையில் எதிர்காலத்தில் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும். ஒன்றுக்கும் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் எனக்கு தந்த ஆதரவுக்கும் என்னில் வச்சுருக்க அன்புக்கும் என்றென்றும் உங்களுக்கு நான் அடிமை. நன்றி, வணக்கம். ஸோ அப்போ உண்மையாக வந்து இந்த உணவு திருவிழான்றது வந்து எனக்கு தெரிஞ்சுண்டு இவ்வளோ காலத்தில் இவ்வளோ விமர்சையாக நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ உண்மையிலே யாழ்ப்பாணம் போனவர் தான் எங்களுக்கே வந்து தெரியும். நிறைய ஃபெஸ்டிவல் அங்கே நடத்துகிறவங்க இந்த பனை திருவிழா அப்படி இப்படின்னு சொல்லி நடத்துகிறவங்க அந்த இடங்களில் போய் பார்க்கக்குள்ள எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அங்கே எல்லா மக்களையும் ஒன்றா சந்தித்து அந்த உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். அப்போ வடமாநிலத்தில் வந்து ரீச் ஆகக்குள்ள இப்படி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து தமிழர்களாகிய நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளை ஆதரவு தெரிவிக்கணும். அந்த வகையெல்லாம் நீங்கள் நிறைய பேர் போயிருந்தேன். நீங்கள் அதுக்கப்புறமா வந்து அந்த சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிக்கல வந்து நீங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை தெரிவிச்சிருந்த நீங்கள் அங்கே ரீச்சாவில் இருக்கிற யாராச்சும் அந்த உணவு பரிமாறுறவங்களாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொல்லி நாங்கள் வேலை செய்கிறவங்க ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தகாத முறையில் கதைச்சிருந்தால் அதை நீங்கள் சரியாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஆனால் பாவம் அவங்களும் நம்மளை போல ஒருத்தங்கள் தான் நாங்கள் அந்த இடத்துக்கு வேலைக்கு போனவங்க, அவங்களோட நீங்கள் முரம்படுற வேலை வச்சுக்காதீங்க. நான் இந்த காணொலியை முக்கியமாக பதிவு செய்ததுக்கான நோக்கம் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன டைம் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அவங்கள்ட்ட அந்த அனுபவத்தை கேட்கக்குள்ளே அவங்க நல்லா தான் சொல்லியிருந்தவங்க. அதை தாண்டி நிறைய பேர் வந்து இதுக்கு முதல்லையும் வந்து ஒரு மிக்சர் பையை உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்ததால் வந்து அதை வீடியோ எடுத்து போட அது சோஷியல் மீடியாவில் நிறைய பரவி இருந்தது. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து அதில் அந்த டைமில் கூட நான் ஒரு வீடியோ போடணும்னு யோசிச்சினான். ஏனெண்டா இப்போ
இங்கே இருக்கிற தியேட்டரெலாம் இருக்கட்டும் சில முக்கியமான இடங்களுக்கு போகக்குள்ள வந்து எந்த பொருட்களையும் கையில் எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க, முன்னுக்கே வந்து வாங்கி வச்சுருவாங்க. அப்படி தான் அந்த இடத்துலையும் வந்து அவங்கள ரீச் ஆகல செய்திருந்தவங்க. அது வரவேற்கத்தக்கது தான், இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். பாஸ்கர் அண்ணா சொல்லியிருந்தவர், சின்ன பிள்ளைகளுக்கான உணவு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை மட்டும் நாங்கள் அலோட் பண்ணுவோம், அதை தாண்டி நீங்கள் வேறு உணவுகளை எதுவும் கொண்டு வர இல்லாது, இல்லை மருத்துவம் சம்மந்தமாக ஏதாவது கொண்டு வந்தீங்களா அதை அலோட் பண்ணுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தவர். உண்மையான விஷயம் தான் அது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளுக்கு வந்து எவ்வளோ உணவுகள் வச்சுருப்பாங்க, அவங்களோட ரீச் ஆகிறது இவ்வளோ பேர் 400 பேரை கிட்டத்தட்ட வேலைக்கு வச்சு அவ்வளோ பெருசாக பில் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் அங்கே இருக்கிற பொருட்களையும் விற்கணும் தானே, அங்கேயும் வாங்கணும் தான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தியேட்டருக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒரு மிக்சர் போய் விற்பாங்க கிட்டத்தட்ட 150 ரூபான்னு சொல்லி. இதே இது வெளியில் வந்து அதே மிக்சர் வாங்குறேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கலாம், ஆனால் தியேட்டருக்குள்ளே 150 ரூபாய் தான் விற்பாங்க. நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போயிடாது தடை. அப்போ அந்த இடங்களில் நம்ம ஏன் சரியாக பொறுமையை கடைப்பிடிக்கிறோம், இங்கே ரீச்சாக்குள்ளேயோ இல்லை இப்படி தமிழர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தால் ஏன் நம்ம வந்து அதை சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டு மற்றவங்க கேலி செய்கிற அளவுக்கு வந்து வச்சுக்கொள்கிறோம்? இதுதான் என்ற கேள்வி. கண்டிப்பாக நம்ம அதை தவிர்த்து கொள்ளணும். ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழரால் இவ்வளோ காலம் நம்மளுக்கு இப்படி நடந்து கொண்டு இருந்தது. அது பாஸ்கரன் அண்ணா மட்டும் இல்லை, அது யார் என்ன தமிழர் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் நம்ம செய்யணும். சில விஷயம் இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து பாஸ்கரன் அண்ணா வந்து மன்னிப்பு கேட்காமலையோ இல்லை உங்களோட காசை திரும்ப தராமல் விட்டுருந்தாருன்னா நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் தப்பாக போட்டு பரப்பலாம், அதில் நியாயம் இருக்குது. ஆனால் வந்து அவர் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கான அந்த காசை திரும்ப தாரன்னு சொல்லியிருக்கார். அதுக்காக வந்து நீங்கள் அவர் சம்மந்தமாக அவதூறு பரப்புறதை நிப்பாட்டி கொள்ளுங்க. கண்டிப்பாக இப்படியான ஒரு விஷயம் செய்யக்குள்ள சம்டைம் இப்படியான என்ன சொல்ல அவங்களுக்கு இவ்வளோ காலத்துக்கு செய்யாத ஒரு விஷயத்தை இவ்வளோ பெருசாக செஞ்சு கொண்டு போகக்குள்ள நீங்கள் சொல்கிறது மூலம் சம்டைம் வந்து அவருக்கு என்ன சொல்கிறேன், இது என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லி ஜோதிச்சாருன்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு இதுவும் வந்து நின்று போயிடும். ஆனால் எனக்கு தெரிஞ்சுன்னா அவர் நிப்பாட்ட மாட்டார், அடுத்த இடத்துக்கு நோக்கி வாழ்ந்து கொண்டு தான் போவார். இப்போ அது அவர் பிஸ்னஸாக இருக்கட்டும், எதாவது இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், ஆனால் அவர் தமிழரால் செய்யப்படுதுன்னு சொல்லி நம்ம பெருமை கொள்ளணும். தமிழர்களால் எந்த விஷயம் செய்யப்பட்டாலும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இப்போ கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ எந்த வேறு மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலும் அவங்களோட இடங்கள், இப்போ உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் ஒரு கடைக்கு போகிறேன் வச்சுக்கொள்ளுங்க, அந்த கடையில் நான் சொல்லலை எந்த இதுன்னு சொல்லி, அப்போ அங்கே ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவங்க சொல்லுவாங்க பக்கத்து கடையில் வாங்கிடுங்கன்னு சொல்லி. ஆனால் நான் பார்த்துருக்கேன் தமிழர்கள் தான் அந்த நிறைய இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த கடையில் இந்த பொருள் இல்லைண்டா எந்த கடையில் நாளைக்கு வரும், நீங்கள் வேற ஒரு இங்கே ஒரு இடத்தையும் எடுக்க இல்லாது, நீங்கள் விட்டு இது நாளைக்கு வாங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணுன்ற விதத்தில் வந்து நம்மகிட்ட இல்லாட்டியும் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி அதை விற்பனை செய்யக்கூடிய மாதிரி இருந்திருக்கணும். இந்த புத்தி வந்து தமிழர்களுக்கு வாரலை, ஏன்னு சொல்லி தெரியலை. அப்போ இந்த ஃபெஸ்டிவலில் 7ஆம் தேதி நல்லா நடந்தது, 3 நாள் 4 நாள் நல்லா நடக்கணுன்றதுக்காக தான் அவங்களும் என்ன சொல்கிறேன் ஜோதிச்சிருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சில தவறு நடந்து போயிட்டு அதுக்காக வந்து அவங்கள மன்னிப்பு கேட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து இப்போ ரீச்சால் இருக்க தவறு நான் சொல்கிறேன்னு சொன்னால் சரியான அளவு மக்கள் எடுத்திருக்கணும் ஒன்று. 2வது வந்து அப்படி கட்டுக்கலங்காத மக்கள் எடுத்தால் எல்லாருக்கும் சாப்பாடு இருந்திருக்கணும், அது உண்மையிலே பிள்ளை தான். அதே மாதிரி வந்து அது அவங்க செஞ்ச பிள்ளைக்காண்டியே அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க, உணவு திருவிழாவை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ இதுக்கப்புறமா நீங்கள் அவதூறு பரப்புறதை நிப்பாட்டி கொள்ளுங்கன்றது தான் நான் சொல்கிறேன். யாரையும் ஹேர்ட் பண்ணுற மாதிரி கதைச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கோ. அண்ட் இதை பற்றிய கருத்து நீங்கள் என்னன்றதை வந்து உங்களோட கருத்தை தெரியுங்கோ. நான் இன்னும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். உண்மையிலே நான் யாழ்ப்பாணத்தில் இருந்தேன்டா இந்த உணவு திருவிழாவுக்கு போயிருப்பேன், அதுதான் நான் அடித்து சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு விஷயம் நடத்த போனாலும் வந்து அதில் பிரச்சனை வர்றது சகஜம்தான். ஆனால் அது தமிழர்களோட பிரச்சனை வரைக்குள்ள வந்து இன்னும் அதை கிண்டி கிளப்பி அது பெரிய பிரச்சனையை மாற்றி நம்மட இனத்தை நம்ம தாழ்த்துற மாதிரி செய்யாதீங்க. அதை தான் நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன். நான் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.